தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அதாவது நாடி ஜோதிடம் பற்றி பல கேள்விகள் நாம் கேட்டுட்ருக்கோம். அதை பற்றி நமக்கு பதில் சொல்வதற்காக நாடி ஜோதிடத்தை பற்றி ஆராய்ச்சி செய்து இளம் முனைவர் பட்டம் பெற்றவரான திரு அரவிந்த் சுவாமிநாதன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவருடைய நூல் நாடி ஜோதிடம் உண்மையா, இதை படித்துவிட்டு தான் நம்முடைய கேள்விகள்லாம் முன்வைக்கிறோம். நமக்கு அவர் தொடர்ந்து பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வணக்கம். இப்போது இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தை பார்த்தேன். இந்தியர்களுக்கு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தால் கூட அவருக்கும் கூட நாடி ஜோதிடம் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு இந்தியர், இப்போ நான் போகிறேன் அப்படின்னா உங்களுடைய பேர் பெருமாள் பேரா அப்படிங்கிறது கேட்டு ரொம்ப சுலபமாக அவர் கண்டுபிடிச்சிட முடியும். ஆனால் ஒரு வெளிநாட்டுக்காரர் அவர் ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்தவராக இருப்பார். அவருடைய பேரை தமிழில் எழுதுறதே கூட கஷ்டம். அப்போ அவருடைய பேரை எப்படி கண்டுபிடிப்பாங்க? இது நாடி ஜோதிடத்தில் ஒரு ஆச்சரியம் அல்லது வியப்புன்னு சொல்லலாம். வெளிநாட்டவர்கள் பேர்கள் பல்வேறு தேசங்களை சார்ந்தவங்க வராங்க. அவங்க பேர்லாம் மிகச்சரியாக இருக்குது. வடநாட்டவர்கள் பஞ்சாப் சிங் சீக்கிரம் அவங்க பேர்லாம் வாயில நம்ம நுழையாது. அவங்க பேர்களும் நாடி ஜோதிட குறிப்பில் இருக்குது. இது எப்படி ஒரு செய்ய முடியுது, என்ன சூட்சமம் அதில் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. இது நாடி ஜோதிடத்தோட ஒரு சிறப்புன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ தமிழில் உள்ளவங்களோட பேரே தமிழ்நாட்டுக்காரங்க பேரை சொல்லிட முடியும். அதுவும் நவீன காலத்தில் புது புது பேர்கள் வச்சுட்டு வராங்க இந்த காலகட்டத்தில். ஸோ அதுவே ஒரு கடினமானது தான். இப்போ ஒரு வெளிநாட்டவர் வராரு நாடி ஜோதிடம் பார்க்க. அவர் ஐஸ்லாண்ட்லேருந்து வந்திருக்காரு. ஸோ நாடி ஜோதிடத்தில் அவருக்கான குறிப்பு இப்போ எப்படி வந்ததுன்னா, பனி பொங்கும் மிலேச்ச தேசனிவன் அப்படின்னு வந்தது. ஸோ பனி பொங்கும் அப்படிங்கிறதுனால அந்த நாடி ஜோதிடர் அவராக கேட்குறாரு, பனி பொங்கும் மிலேச்சன்னா வெளிநாட்டுக்காரன், அது நம்ம தமிழில் அந்த காலத்தில் மொழி. ஸோ இது ஐஸ்லாந்து அல்லது அந்த மாதிரி நாட்டிலேருந்து வந்திருக்காருன்னா அவர் ஆமாம் அப்படிங்கிறாரு. என்னுடைய ஒரு எப்படி வந்தது அப்படின்னு அவருக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. அதாவது முழத்தில் பாதி இவன் பெயராகும் அப்படின்னு நாடி ஜோதிட குறிப்பு வந்திருக்கு. தமிழில் தான் வரும். ஸோ முழத்தில் பாதி ஜான் சான்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். ஆங்கிலத்தில் அவர் கேட்குறாரு, உங்கள் பேர் ஜான் அந்த மாதிரி ஏதாவது வருமா அப்படின்னா, ஆமாம் என்னுடைய பேர் ஜான் ஆப்ரஹாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த நாடி ஜோதிட ஆச்சரியம், என் பேர் வந்திருக்கா அப்படின்னு. ஸோ தமிழ் இந்த மாதிரி குறிப்புகளாக இருக்கும். அவர் பேர் அப்படியே பதிவாக நேம் எழுத்து அப்படியே வந்துடாது. இந்த குறிப்புகள் மூலமாக நாடி ஜோதிடர் ஃபர்தராக கொஸ்டின் பண்ணி கேட்டு இந்த பேர் தான் உங்களுக்குன்னு அவர் தீர்மானிக்கிறார். அது அவருடைய திறமை மற்றும் அந்த ஆற்றல், அவருடைய வழியாக உள்ள அந்த அனுபவம், அதுதான் ஒரு காரணம். அது இன்னொருத்தர் ஒரு கிறிஸ்டின் போகிறாரு, அவர் நாடி ஜோதிடம் பார்க்குற, அவருக்கு இவங்க சகரத்தில் ஆரண்மான் உன் பேரா அப்படின்னு கேட்குறாங்க. அவரோட பேர் சூசை. ஸோ தமிழ் மொழியில் அந்த பேர் அது சூசை அப்படின்னு, ஆறுனா சை 9 அப்படி. இது மாதிரி தான் ஒவ்வொரு பேரும் வருது. வெளிநாட்டுக்காரவங்க பேரும் அந்த மாதிரி அந்த ரஷ்யன் பேர்லாம் வரும்போது ஆச்சரியமாக இருக்குது. அவங்க சொல்லும்போது அது எப்படி சொல்ல முடியுது அப்படின்ட்டு. அது ஒரு வியப்பான ஒரு நாடி ஜோதிடத்தில் ஒரு வியப்பான முறையாக தான் பார்க்கப்படுது. ஸோ பேர் சொல்கிறது இப்போ நம்ம தமிழில் ஈஸியாக சொல்லிட முடியும். அவங்க பேர் சொல்கிறது கடினமானது தான். இந்த குறிப்புகளே சரியாக படிக்கணும். அந்த குறிப்புகளில் கேள்விகள் ஃபர்தராக இப்போ தமிழில் கேட்குற மாதிரி அவங்கள்ட்டையும் அவங்களுக்குன்னு என்னென்ன வருதோ கேட்டு, ஜான் சான்னு வருது, சானை ஜான் அப்படின்னு பொருத்தி, இது மாதிரி பொருத்தி தான் செய்யறது. இப்படி தான் அவங்க கேட்குறாங்க. அப்படி தான் பதில் சொல்ல முடியுது அவங்களால. அந்த வகையில் தான் நாடி கொஞ்சம் கஷ்டமான ஒன்றும். ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது கிரகங்களை எல்லாம் படித்து ஏதோ ஒரு பத்ததியை ஃபாலோ பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிருஷ்ணமூர்த்தி பத்ததி அப்படின்றது, அதை ஃபாலோ பண்ணி யார் வேணாலும் கற்றுட்டு பலன் சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஆனால் இது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கா? ஆமாம், நாடி ஜோதிடம் எல்லாரும் இல்லை. அவங்க வழிவழியாக வள்ளுவர்கள்னு சொல்கிற அந்த பிரிவினர் தான் வழிவழியாக பரம்பரையாக பல ஆயிரக்கணக்கான வருடங்களாக வள்ளுவர்கள் பற்றி இலக்கிய குறிப்புகள்லாம் இருக்குது. வாக்குக்கு வள்ளுவன் பேர் உண்டு. திருவள்ளுவரே அந்த பிரிவை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அவங்க வாக்கு பொய்க்காது, அவங்க வாக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த பரம்பரையாக ஆயிரக்கணக்கான வருடங்களாக பரம்பரையாக அவங்க ஜோதிடம் தான் அவங்களுக்கு தொழில், அதுதான் செஞ்சுட்டு வராங்க. அந்த நாடி ஜோதிடமாக அந்த பிரிவிலையும் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்க தான் பெரும்பாலும் நாடி ஜோதிடர்கள் அந்த பிரிவை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. அவங்களுக்கு அனுபவங்கள் ஜாஸ்தி, அனுபவங்கள் அதிகம். தாத்தா, பெரியப்பா, சித்தப்பா, அப்பா இப்படி வழி வழியாக வர்றதுனால சிறு வயதுலேருந்து அது வரும்போது அதுக்கு பல வருடமான அனுபவங்கள் அங்கே கற்றுக்குறாங்க. தமிழ் மொழியை கற்றுக்குறாங்க, பாடல்கள் கற்றுக்குறாங்க, ஜோதிடம் தான் அடிப்படை, அதை கற்றுக்குறாங்க. ஸோ அது எது எப்படி இருந்தால் எந்தெந்த மாதிரி இருக்குங்க கற்றுக்குறாங்க. அந்த பாடலோட விளக்கத்தை கற்றுக்குறாங்க. இப்படியெல்லாம் கற்றுக்கிட்டு பல வருடங்களுக்கு பிறகு தான் ஒருத்தர் நாடி ஜோதிடர் ஆக முடியும். அது வரைக்கும் அசிஸ்டண்ட்டாக தான் இருக்க முடியும், உதவியாளராக இருந்து கற்றுக்கிட்டு பல வருடங்களுக்கு பிறகு தான் துல்லியமான நாடி ஜோதிடர் ஆக முடியும். ஓகே. ஸோ இப்படி தான் ஒரு பயணம் நடக்குது அவங்களுக்கு. இப்படி சொல்லும்போது ஒரு கேள்வி வருது. கிட்டத்தட்ட ஒரு 60 அல்ல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக பரதக்கலை அப்படிங்கிறதே ஒரு குறிப்பிட்ட சாராருடைய கலையாக இருந்தது. பின்னாடி அதை எடுத்து டெவலப் பண்ணி எல்லாருக்குமானதாக மாற்றப்பட்டது. ஏன்னா அது அப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னா அது அழிஞ்சு போயிருக்க வாய்ப்பு உண்டு. இப்போ நாடி ஜோதிடம் இதே மாதிரி ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே அடங்கி போயிட்டா அது அழிஞ்சு போயிடாதா? அது அந்த சின்ன வட்டத்துக்குள்ளேயே வழி வழியாக தொடர்ந்து வருது. இப்போ வேதம் எடுத்துட்டோம்னா எல்லாரும் இல்லை,
ஒரு சிறு வட்டத்துக்குள்ளே தான் இருக்குது. அது பரம்பரையாக அவங்க மட்டுமே வாய்மொழியாக சொல்லி 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 ஆயிரக்கணக்கான வருடங்களாக வேதம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட இதில். அது மாதிரி இதுவும் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. வேறு சிலரும் பார்க்குறாங்க ஆர்வத்தோட இது பண்ணி. இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட பிரிவினர்கிட்ட தான் அந்த மூல நூல்கள்லேருந்து அந்த வழிமுறைகள் அந்த இது எல்லாமே அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அவங்க தான் அதை பாதுகாத்துட்டு வராங்க. ஸோ இது அழியுமா அப்படின்னா என்ன கேட்டால் அது அழியாது. ஆனால் தேங்கி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கால மாற்றத்திற்கேற்ப ஒரு தேக்க நிலையை வந்து ஒரு கலைகள் அடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதுவும் ஒரு தேக்க நிலை ஒரு ஏன்னா வழி வழியாக பரம்பரையாக வரும்போது பரம்பரை குறுகி போகலாம். எல்லாருக்கும் இதில் ஆர்வம் இல்லாமல் போகலாம். கால மாற்றம் ஏன்னா இதை நம்பி வாழ்க்கை நடத்துறது வந்து ஒரு கொஞ்சம் கடினமானது தான். பிற தொழில்கள் ஏதாவது பார்த்தா தான் வச்சு பண்ண முடியும். ஏன்னா கால மாற்றங்களுக்கு ஏற்ப எல்லாரும் இதை நாடி வராங்கன்னு சொல்ல முடியாது. முற்காலத்தில் வந்தாங்க. இப்போ காலங்களில் வந்து மக்கள் அதிகமாகிட்டாங்க, மக்கள் தொகை பெருகிருக்கு, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. ஆனாலும் போகிறவங்க வந்து பிரிஞ்சிடுறாங்க. பல்வேறு ஜோதிடங்களுக்கு பிரிஞ்சிடுறதுனால இதுக்கு வர்றது ஓரளவுக்கு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஓரளவுக்கு இருக்கிறவங்கள வச்சு தான் அவங்க பண்ண வேண்டியிருக்கு. அதனால் இது ஒரு தேக்க நிலையை அடைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அல்லது நம்பிக்கை. இப்போது இந்த நாடியில் வந்து பல வகைகள் இருக்கா, இல்லை குறிப்பிட்ட ஒரு வகை தானா? வகை அப்படின்னு பார்த்தா முனிவர்கள் பேரில் தான் நாடி ஜோதிடம் இருக்குது. சிவா நாடி ஜோதிடம், சிவவாக்கியர் நாடி ஜோதிடம்னு இருக்குது, நந்தி நாடின்னு இருக்குது, அகத்தியர் நாடி இருக்குது, சுகர் நாடின்னு இருக்குது, சுகர் மார்க்கேண்டேய நாடின்னு இருக்குது, வசிஷ்ட நாடி இருக்குது, பிருகு நாடி இருக்குது. இப்படி இங்கே வந்து பலவிதமான நாடி முறைகள் இருக்குது. இப்போ எங்கள் தாத்தா பார்த்தது வந்து நந்தி நாடி. நான் நாராயணியா எனக்கு உரைக்கின்றேன் மச்சகேந்திரா அப்படின்னு மச்ச முனிவரும் உரையாடுற மாதிரி இருக்கும். நந்திகிட்ட உரையாடுற மாதிரி இந்த பழங்காலத்து முறைகளில் இருக்கும். இந்த மாதிரி சிவபாக்கிய சீடர்களோட உரையாடுற மாதிரி, அகத்தியர் சீடர்களோட உரையாடுற மாதிரி இந்த மாதிரி தான் பாடல்கள் இருக்கும்னா அந்த முனிவர்கள் யார் யார் பேரில் இருக்கோ அதில் வந்து இருக்கும். அதே சமயம் இதில் ஒரு முக்கியமான ஒரு நாடி ஜீவநாடின்னு ஒரு பிரிவு முக்கியமாக இருக்குது. அது வேறு வகைப்படுது. அடிப்படை வந்து இது நம்ம நேராக போகிறோம் பார்க்குறோம், கொஞ்சம் ரேகையெல்லாம் எடுக்கிறாங்க பண்ணுறாங்க. ஜீவநாடிக்கு ரேகையோ அதெல்லாம் தேவை கிடையாது. ஓஹோ, அதுக்கு என்ன வேணும்? அதுக்கு நம்ம ஆள் போனால் போதும், போய் உட்காந்தா போதும். நமக்கு நேரம் காலம் சூழல் இது எல்லாமே சரியாக இருந்து ஜீவநாடி வந்து செயல்பட்டுதுன்னா கரெக்டாக அவருக்கான பிரச்சனைகள் என்ன, இதுதான் வந்து அதுக்கு தீர்வு, இதை தான் பண்ணணும் அப்படின்றது ஜீவநாடியில் வரும். அது ஒரு ஜீவநாடி ஒரு அதிசயமான நாடி தான். ஆனால் இது மற்ற நாடியில் வந்து உங்களுக்கு பிரிவு கேள்வி கொஸ்டின்லாம் கேட்டு பதில் எடுத்து தேடி எடுத்து உங்களுக்கு அதை பதில் சொல்லணும். ஆனால் ஜீவநாடிங்கிறதுல வெறும் ஓலைச்சுவடி தான் இருக்கும். அதில் அது படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த எழுத்து வந்து தோன்றி மறையும். அவங்களுக்கு அந்த டைமில் வரும் அந்த எழுத்து. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கே அது வருது. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க ஜீவநாடி பார்க்க வந்தீங்கன்னா உங்களை பற்றி விவரங்கள் வரும். இவன் இந்த இடத்துலேருந்து இதுக்காக வந்திருக்கான், இவனுடைய பிரச்சனை வந்து இன்ன, அதுக்கு இன்ன தீர்வுகள் செய்யணும், இங்கே எங்கே போகணும், இதை எதை செய்யணும் அப்படின்னு இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வரும். அது அப்படியே ஓடிட்டே இருக்கும், மறைஞ்சிடும். அப்படி தொலைக்காட்சிகளில் வந்து இது ஸ்க்ரோலிங் ஆகிட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வருது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அந்த ஜீவநாடி பார்க்குறவங்க. அது வந்து எல்லாரும் பார்க்க முடியாது. இப்போ நாடி ஜோதிடர்களே எல்லாரும் ஜீவநாடி பார்த்துட முடியாது. அதுக்குன்னு அனுபவம், தெய்வ அருள், முனிவர், அந்த எந்த முனிவரோட ஜீவநாடி அவருக்கு கிடச்சிருக்கோ அந்த முனிவரோட அருள், இது மாதிரிலாம் இருந்தால் தான் அது பண்ண முடியும். ரொம்ப ஃபேமஸான ஒரு புகழ் வாய்ந்த ஒரு அனுமதாசன் அப்படின்னு இருந்தார், காலமாயிட்டார் பல வருடங்களுக்கு முன்னாடி. அவர் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு ஜீவநாடி ஜோதிடர். பலருக்கு அவர் தேர்வு சொல்லியிருக்காரு. எந்த ஊரில்? சென்னையில் திருவல்லிக்கேணியில் இது பண்ணவர். அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர். அவருடைய ஜீவநாடி அகத்தியர் ஜீவநாடி. நானும் அதை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். எனக்கு என்னுடைய அனுபவங்கள்னு கேட்டிங்கன்னா அதில் சொல்லலாம்னா, நான் அவரை போய் முதல்ல பார்த்தப்போ நான் உள்ளே நுழைஞ்ச உடனே சிரித்தே அறியாதவனோட இவன் அப்படின்னு அகத்தியர் சொல்கிறார்ப்பா உன்னை பார்த்து அப்படின்னாரு. எடுத்தோடனே ஓலை பார்த்தோன்னே எனக்கே ஒரு மாதிரி, அப்போ எனக்கு சிரிப்பு வரல, அதிகமாக சிரிக்க மாட்டேன். அதனால் என்னடா அவனை பற்றி இப்படி சொல்கிறாரு அப்படின்னாரு. எனக்கு கொஞ்சம் பதில் சொல்ல தெரியல. அதுக்கப்புறம் உனக்கு ஏழரை சனியை துவங்க போதுன்னு அகத்தியர் சொல்கிறாருப்பா, இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னாரு. இல்லை. அப்புறம் வந்து நீ எதுக்கு வந்திருக்கேங்கிறத அகத்தியர் சொல்கிறாரு. திருமணம், தொழில் இது எல்லாமே கொஞ்சம் இதாக இருக்குது, அதுக்காகவே வந்திருக்க சரியா அப்படின்னாரு. ஆமான்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், உன் ஆகஸ்ட் 31க்குள்ளே உனக்கு திருமணம் ஆகிடுன்னு அகத்தியர் சொல்கிறாருன்னாரு. நான் பார்க்க போனது மே மாதம், இந்த மாதிரி ஏப்ரல் மே மாதத்தில் போனேன். எனக்கு ஒரு ஆச்சரியமான, ஏன்னா திருமணத்துக்கான எந்த விதமான முயற்சிகளும் குடும்பத்தில் அப்போ செய்யப்படலை. பலவிதமான பொருளாதார சிக்கல்கள், பிரச்சனைகள், தந்தை உடல்நிலைமை, உடல்நல சிக்கல்கள் இப்படியெல்லாம் போயிட்டு இருந்ததுனால திருமணத்துக்கான ஒரு இதுவே இல்லை. ஆனால் ஆகஸ்ட் 31 உனக்கு திருமணம் ஆகிடும், ஆவணி 31 சொன்னார். சாரி, தமிழாக ஆவணி 31க்குள்ளே உனக்கு திருமணம் ஆகிடும் அப்படின்னு அவர் சொன்னார். எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. நான் அப்போ திருப்பி அவர்கிட்ட மறுத்து கேட்டேன், அதுக்கான முயற்சிகளோ எதுவுமே இல்லை, அதெல்லாம் நீ இப்போ யோசிக்காது, இதில் வந்திருக்கு, அவர் சொல்கிறாரு இது நடக்கும், 2 இடத்துல நீ தொழில் பண்ணுவேன்ற வருது, 2 இடங்களில் வேறு இடத்துல அமைந்து நீ தொழில் பண்ண முடியும், அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, அதுக்கு ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னார். அஸ்வாருடா யாகம் அப்படின்னு ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னாரு. நான் அதெல்லாம் எப்படி பண்ணதுன்னு தெரியாதனால அதை நான் பண்ணலை. அவர் சொன்ன மாதிரி நான் வீட்லேயும் வேலை ஒரு
ஒரு தொழிற்கூடத்துலேயும் நான் அப்போ வேலை பார்க்குற அமைப்பு எனக்கு வந்தது. சொன்ன மாதிரியே ஆகஸ்ட்டு 31 அவர் ஆவணி 31 சொன்னார். எனக்கு ஆகஸ்ட் 31 ஆவணி 15 16 தேதியில் திருமணம் நடந்துருச்சு. எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவர் சொன்ன அந்த சில மாதங்களுக்குள்ளேயே நடந்தது. இது ஒரு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. எந்த விதமான குறிப்புகள் என்னை பற்றி எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் போனது இதுக்கு தான் சொன்னார். என்னை பற்றி சொன்னார், தொழிலை இதை பற்றி சொன்னார், திருமணம் பற்றி சொன்னார். வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு அந்த யாகம் பண்ணணும்னாரு. அது என்னால் பண்ண முடியலை. அதுதான். இன்னும் இந்த ஜீவநாடி பார்க்குறவங்களாம் இருக்காங்க, இன்றும் இருக்காங்க. நிறைய பேர் அருகி போயிட்டாங்க. குமார் குருஜின் சுகர் மார்க்கெண்டேயர் வந்து டி நகரில் பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்க இதாகிட்டாங்க. அதுக்கப்புறம் அனுவதாசனும் காலமாயிட்டார். கணேசன் தஞ்சாவூரில் ஒரு ஜீவநாடி செயல்பட்டு இருக்கு. குறிப்பிட்ட இங்கே சென்னையில் காகபூஜன்ற ஜீவநாடின்னு சக்தி அருட்கூடம்னு சென்னையில் இருக்குது, கிழக்கு தாம்பரம் அந்த இதில் இருக்குது. அங்கே பார்ப்பாங்க, அவங்க பார்க்குறாங்க. இது ரொம்ப ஒரு தெய்வீகமானது இது. ஸோ மற்ற நாடி ஜோதிடத்திற்கு நம்ம போகிற மாதிரியெல்லாம் போக முடியாது. இதுக்கு கொடுப்பனை வேணும், நம்ம அங்கே போகணும். அங்கே அந்த நேரத்தில் வந்து நாடி நமக்காக படிக்கப்படணும். அந்த டைமில் சில பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சில சமயம் ரீடிங் வராது நாடி ஜோதிடத்தில். அந்த இடத்துல இன்றைக்கி ரீடிங் இல்லைன்றவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாடி ஜோதிடங்கள் இருக்குது ஜீவநாடியில். இது மற்ற நாடி ஜோதிடம் மாதிரி இதை நம்ம வந்து ஒரு இது பண்ண முடியாது. இப்போ கணேசனோட நாடி ஜோதிடத்தில் குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட கோயிலில் போய் இருந்து அங்கே படித்து சொல்லணும்லாம் வரும். ஸோ அவர் அப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு. பலவிதமான முனிவர்கள் வந்து அதில் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் அவர் இப்போ பண்ணிகிட்ருக்காரு. இது மாதிரி இன்னும் சில இடங்களில் கூட நாடி ஜோதிடர் இருக்குது, கேள்விப்படுறேன் நான். அகத்தியர் நாடி ஜோதிடம் வேறு சில இடங்கள்லையும் பறிக்கப்படுறது அப்படின்ட்டு. பட் அந்த இதுக்கு நான் இன்னும் போகலை. இந்த அனுபவங்கள் இவ்வளோ தான் எனக்கு இருக்குது. இப்போது இந்த நாடி ஜோதிடத்தில் நம்ம பார்த்தோம்னா அந்த ஒவ்வொரு ஏடு ஒன்று வச்சுருக்காங்க. அது 1 to 12க்கு மேலேயே போகுது ஸ்பெசிஃபிக்காக. இது பார்க்கும்போது பொதுவாக ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா லக்னம்னா இதை குறிக்கும், 2ஆம் வீடுனா தனஸ்தானம், 3னா சகோதரர், 4னா மாத்ருஸ்தானம், 5னா பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லி இதுக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டு. கண்டிப்பாக அடிப்படை வந்து ஜோதிடம் தானே. நாடி ஜோதிடம் நம்ம சொல்கிறோம், ஆனாலும் அது வந்து விரல் ரேகை மூலமாக பார்த்து இந்த விரல் ரேகையில் அமைப்புகள் நிறைய இருக்குது. விரல் ரேகை அமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா கொடி, விசிறி, பூமந்தம், சிகிரி, வட்டம், மணி, சங்கு, கோணம் நிறைய இருக்குது. நமக்கு தெரியாது, இருக்குது. நம்ம ரேகை எடுத்து பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த ரேகை அமைப்பில் இத்தனை புள்ளி இருக்குன்னு 1 புள்ளி 2 புள்ளி 3 புள்ளிலாம் கணக்கு இருக்குது. ஸோ இந்த புள்ளிகளை வச்சு இவங்க இந்த நேரத்தில் இந்தந்த காலகட்டத்தில் இந்த வம்சத்தில், அதாவது இந்த ஜாதியில் வர்ணத்தில் பிறந்திருப்பாங்க. ஜாதிங்கிறத விட வர்ணம், இந்த வர்ணத்தில் பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியும் துல்லியமாக. ஸோ அதை வச்சு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அடிப்படை அது வந்து அந்த மாதிரி துல்லியத்துக்கு தான் அது பயன்படும். அடிப்படையான ஜோதிட வச்சு தான் நாடி ஜோதிடம். முதல் ஸ்தானம் லக்னம் அப்படின்னு சொல்கிறோம், அதுலேருந்து பொதுவான பலன்கள் லக்னத்தை வச்சு சொல்லுவாங்க. 2ஆம் இடம் சொல்கிறோம், அது தனவாக்கு குடும்பஸ்தானம். அதை வச்சு தான் நாடி ஜோதிடம் 2ஆம் இட பலன்களை சொல்கிறது. அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும். இது போகவும் பல காண்டங்கள் இருக்குது. 12ஓட நமக்கு வந்து ஜோதிடத்தில் முடிஞ்சிருது, 12 பாவங்களோட முடிஞ்சிருது. ஆனால் அது போகவும் எல்லை காண்டம் இருக்குது, சாந்தி காண்டம் இருக்குது, தீட்சா காண்டம் இருக்குது, பரிகார காண்டம் இருக்குது, சூட்சும காண்டம் இருக்குது, பிரச்சனை காண்டம்னு இருக்குது. நம்ம போய் அதுக்கான பிரச்சனைகள் பார்த்து சொல்லக்கூடிய காண்டங்கள், இப்படி பல காண்டங்கள் போயிட்டே இருக்கும் இப்போ விரிவாக. ஸோ இந்த மாதிரி ஜோதிடத்துக்கும் இதுக்கும் தொடர்பு அடிப்படை வந்து ஜோதிடம் தான். நாடி ஜோதிடம் நம்ம சொன்னாலும் துல்லியத்தன்மைக்காக தான் நாடி ஜோதிடம் சொல்லப்படுறது. ஓலைச்சுவடி விரல் ரேகை அமைப்பு இது மூலமாக வச்சு துல்லியமாக போகிறது தான். அதாவது நான் முன்னாடி சொன்னேன்ல, 12 ராசி, 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், 108 பாதங்கள், அதோடு நிறுத்திக்கிறது அடிப்படை. அதுக்கும் மேலே ஃபர்தராக அந்த 108 பாதங்களையும் ஃபர்தராக பிரித்து போகிறதுக்கான சூட்சமங்கள் இருக்குது, சில பிரிவுகள். அது மூலமாக வந்து சூட்சமமான சில விஷயங்களை அறிஞ்சு பலன் சொல்கிறது தான் நாடி ஜோதிடம். ஸோ அடிப்படை வந்து ஜோதிடம் தான். ரொம்ப தெளிவாக விளக்கியிருந்தீங்க. இன்னும் நாடி ஜோதிடத்தில் சில நுட்பமான விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.